இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம அபிஷேகத்தின் தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அபிஷேகம் எதற்காக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் யார், அவருடைய செயல் என்ன, நாம ஏன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கடந்த நாட்களில் வாரம் இருக்கிறேன். ஏன்னா இது ஒரே வாரத்துல சொல்லுகிற செய்தி அல்ல. இது கடல் மாதிரி வாரம் நம்ம சொன்னால், டெய்லி சொன்னாலும் அது வருஷ கணக்குல ஆவியானவர் பற்றி நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு சகோதரி அமெரிக்கால என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, அபிஷேகத்தினுடைய செய்தி எல்லாத்தையும் நான் கேட்குறேன், அது ரொம்ப நல்ல பிரயோஜனமா இருக்கு. அதே சமயம் எனக்கு அந்த அந்த அபிஷேகத்தினுடைய தன்மையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த உணர்வை நான் எப்படி கொள்வது, அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தின்னு சொல்றாங்க. அதனுடைய அனுபவத்தை நான் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில எனக்கு அபிஷேகம் கிடைத்ததுன்னு சொல்றாங்க. கிடைக்காத எனக்கு எப்படி நீங்க வழிகாட்ட முடியும், உங்களால முடிஞ்ச வழிகாட்டுதலே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க. அல்லேலூயா. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், உண்மையிலே பேசிக்கான சில காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்தாதான் அடுத்த பகுதிக்கு செல்ல முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்க இந்த செய்தியை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணு, அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஓஹோ இதனாலதான் நம்ம அபிஷேகத்தை நம்ம பெற்றோம், ஆவியானவர் எனக்கு தந்தார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இன்னொன்று, நீங்க மற்றவங்க யாரும் அபிஷேகத்தின் வல்லமை பற்றி தெரிந்து கொண்டோமானால், உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னா நீங்க மிக தெளிவாக மிக சரியாக ஆவியானுடைய சித்தத்தின் பிராம மற்றவங்களை எடுத்து சொல்வதற்கும் சரியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த கேள்விகள் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஆரம்ப காலத்துல பெறாத சூழ்நிலையில இருக்கும்போதே இந்த கேள்விகள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். அது செயல்கள் தெரியாது. ஏன்னா அந்த அபிஷேகம் என்பது எப்படின்னா, ஆவியானவர் என்பது இயேசு கிறிஸ்து எப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை முழு மனசோடு ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னு வைங்களேன், என் பாவத்தை அப்படியே மன்னிச்சுக்க ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி அழுதிங்கன்னா, ஆண்டவர் உங்களை கூட நின்று ஆட்டி தேற்றி உங்களை மன்னித்து கிருபை கொடுத்து உங்களை அப்படியே அழகா கொண்டு வந்துடுவாரு. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், அது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மன்னித்தார், நம்மளை கிருபை கொண்டார், அவர் என்னை அணைத்து கொண்டார், என்னை சேர்த்து கொண்டார், பிரதான ரட்சிப்பை கொண்டார் தெரியும். ஆனா ஆவியானவருடைய செயலை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு சில காரியங்கள் நம்ம பண்ணணும். ஆவியானவருடைய செயல்ங்கிறது வேற. அவர் நம்மள்கிட்ட வாசம் பண்ணுவதற்கு அவர் புறாவை போல இறங்கி நம்மளை வாசம் பண்ணணும்னா அவர் ஒரு சில காரியத்தை பார்க்கணும். அவர் நம்மளை பார்க்கிறார், நம்மளை பார்த்து அதன்படி செயல்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது என்ன செய்கிறாருன்னா, ஒரு முகத்தின் ஆவியை ஆண்டவர் முதலாவது நம்மகிட்ட விரும்புகிறார். ஒரு முகத்தின் ஆவி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதாவது நாம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். காலையில இருந்து இரவு படுக்க வரைக்கும் நிறைய சத்தங்களை கேட்கிறோம், நிறைய சத்தங்கள். அது குடும்பத்துல இருக்கிறதா இருந்தா கணவன் சத்தத்தை கேட்கலாம், மனைவி சத்தத்தை கேட்கலாம், பிள்ளைங்களுடைய சத்தத்தை கேட்போம். நம்ம 2 வீலர் பைக்கு கொண்டு நம்ம அறிஞ்சுக்குவோம். நீங்க ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 மாசம்தான் அந்த ஓபியத்துக்கு 10 மாசம்தான்.
அவங்க அப்பா நடந்து வருகிற சத்தத்தை அழகாக கண்டுபிடிக்கிறான். அவங்க அவங்க அப்பா பைக்ல இருந்து வீட்டுக்கு வர்றான்னு தெரிகிறாரு, அந்த சத்தத்தை அழகாக கண்டுபிடிக்கிறான். நம்ம காரு வச்சிருக்கிற அந்த சவுண்டை அழகாக கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கேபியும் அதே மாதிரிதான். இந்த சின்ன வயசுலேயே அந்த சத்தத்தை அறிகிற மனிதனுக்கு ஒரு இயல்பு உண்டு. அப்போ நிறைய சத்தத்தை அவங்க கேட்குறாங்க, நிறைய சத்தத்தை கேட்குறாங்க. நீங்க வீட்டிலுடைய சத்தத்தை கேட்குறாங்க, அடுத்து நீங்க வேலை ஸ்தலத்துல உள்ள சத்தத்தை கேட்குறோம், அப்புறம் போன்ல உறவினர்கள் மற்றவங்களை தெரிஞ்சவங்க பழங்குகளுடைய சத்தத்தை கேட்குறோம், சபையில சத்தத்தை கேட்குறோம். ஒவ்வொருத்தருடைய சத்தத்தை மிக தெளிவாக நம்ம என்ன செய்றோம், அறிந்து கொள்கிறோம். இந்த சத்தம்னா இவங்க தான், இந்த சத்தம்னா இவங்க தான், இந்த சத்தம்னா இந்த பொருள் தான், இந்த சத்தம் தான் இதனுடைய இந்த வாகனம் தான் அப்படி என்பதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சு வைக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் எதற்காக நமக்கு ஏன் ஒரு முகத்தின் ஆவி ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொன்னா, அவர் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் என்பதை அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறத அவரு நினைக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்போ நாம ஒரு முகத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஒரு முகத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளா நம்ம பல சத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நிறைய சத்தங்கள், ரோட்ல போகும்போது பஸ் சத்தம், லாரி சத்தம், கார் சத்தம், பைக் சத்தம், மனுஷனுடைய சத்தம், நிறைய சத்தத்தை கேட்கிற நாம அவருடைய சமூகத்துல உட்காரும் போது எல்லா சத்தத்தையும் தூரம் விட்டுட்டு, உம்முடைய சத்தம் எனக்கு தாங்க, உம்முடைய சத்தத்தை நான் புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு முகத்தின் ஆவியை நம்ம கேட்கும்போது தேவன் முதலாவது என்ன செய்யறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வருவதற்கு, நம்மளை வச்சு செய்யக்கூடிய காரணம் செய்வதற்கு முதலாவது என்ன தேவை இருக்குன்னா ஒரு முகத்தின் ஆவி தேவை இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கே தெரியும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பிஸி ஷெட்யூல வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னால மாதிரி கிடையாது. ஒரு 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 60 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கிடையாது. நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு கிடையாது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க செய்வாங்க. மற்றவங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றபடி நிறைய டைம் இருந்துக்கும். இப்பன்னா டைம் கிடையாது, யாரா இருந்தாலும் கிடையாது. யார் ஊழியத்தில் இருக்க நாங்களும் எங்களுக்கு அந்த டைம் கிடையாது, நீங்களும் அதை அந்த டயத்துக்கு இருக்க முடியாது. அப்போ ஒரு முகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் முதலாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, அது காலையா இருந்தா மதியமா இருக்கலாம், நைட் நேரம் இருக்கலாம், அல்லது சபையில இருக்கலாம், ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஒதுக்கி கண்டிப்பா ஒரு முகத்தின் ஆவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம பழகணும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம பழகணும். அந்நிய சத்தம் நமக்கு வேண்டாம் என்று நம்ம ஒதுக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகிற நமக்கு இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, எதற்காக விரும்புகிறார்னு சொன்னா, அவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு முகத்தின் ஆவி, அதாவது பல சத்தத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு கூட அதிகமாய் பேச வேண்டும், அதிகமாய் பேச வேண்டும். உங்க குடும்பத்தினரோடு கூட, உங்க வேலை ஸ்தலத்துல, சபையில எப்படி அதிகமாய் நம்ம பேசுறோமோ அதே மாதிரி ஆண்டவரோடு கூட அதிகமாய் நம்மளோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம அதிகமாய் நேரத்தை ஒதுக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு கூட
தனியாவோ அல்லனா சபை கூடுதலோடு இருந்தாலும் சரி, 2 பேரும் 3 பேர் சேர்ந்தாலும் சரி, அதிகமான நேரத்தை பரிசுத்த ஆவியானவரோடு பேசுவதற்கு நம்ம மனசை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நீங்க எல்லா செய்திகளையும் எல்லா விஷயத்தையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா மனிதர்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்க கணவன் மனைவி கிட்ட கூட நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்தோம்னா, அப்படி கணவன் மனைவிக்கு கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு சில காரியம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அது ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். நீங்க ஆபிரகாமை எடுத்துக்கிட்டா அவங்க மகனை அவனை போய் இதை பலியிட்டுட்டாரு. இதே விஷயத்த முந்தின நாள் நைட்டு, வாமா சாராளு வாமா உட்காரு, மகனை இப்படி பலியிட சொல்றாரு. நான் நாளைக்கு காலையில அதிகாலையில் எடுத்து சாணத்தையும் இதையும் எடுத்துட்டு நான் கழுதையை தூக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சாரால் ஒப்பு கொடுத்துருப்பாளா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த சாரால் ஒப்பு கொடுப்பாளா? ஆண்டவர் சித்தம் என்ன? பலியிடருக்கு அவன் அங்க கண்டிப்பா கொண்டு போகணும், அந்த மலைக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அவன் கொல்லாம இருக்குது ரெண்டாவது, அது வேற விஷயம். இவன் கீழ்படியிலையாங்கிறதை சொல்வதற்கு அவர் கொண்டு போறதான பாதை அது. அவன் கீழ்படியில அதை பார்க்கணும். அவன் தான் இது அவங்க மனைவி இதுக்கு ஒத்துக்கிட்டுதாங்களா அப்படின்னு கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் மனைவியோடு சேர்ந்து சமாதானம் எடுத்துக்கலாம், இல்லைங்கள. ஆவியானுடைய காரியங்கள் சில நேரம் குடும்ப உறுப்பினர் கூட தெரியாத அளவுக்கு உன்னுடைய யாரோடு கூட உறவா இருக்கும், பரிசுத்த ஆவியானோரு கூட நீ பேசணும். அப்ப அந்த இருதயம் சரியா, நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட மற்ற மனிதர்களை ஒதுக்கிட்டு நான் அதிக நேரம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் பேசுவேன் என்கிற இருதயம் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி சொன்னால் கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மனத்தின் ஆவி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். இந்த 50 சத்தத்தை விட ஆவியானுடைய சத்தம் என்ன இருக்கு? ஏன்னா ஆவியான சத்தம் சில நேரம் ரொம்ப அதிகமாய் சத்தமாக இருக்கு, சில நேரம் அமைதியா ஆவியானுடைய பிரசன்ஸை உணர்ந்து கொள்ள முடியுது, சில நேரம் தென்றலாய் அவர் நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கிறார், சில நேரம் அக்னியாய் வருகிறார். இப்படி பல விதத்துல ஆவியானுடைய சத்தத்தை இந்த 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 ரூபத்துலதான் ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார் என்று சொல்வதற்கு கிடையாது. இப்ப ஆவியானுடைய சத்தத்தை நம்ம மிக தெளிவாக இவர்தான் ஆவியானவர், இந்த சத்தம் இது ஆவியானுடைய சத்தம் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு மற்ற எல்லா சத்தத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஒதுக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அது பூமியில எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒதுக்க முடியாது. அதே சமயம் ஆவியானவருக்கு ஒரு சில நேரத்தை கொடுத்து அந்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக என்னது? அதிகமான நேரம் அவர் பேச விரும்புகிறார் நம்மளோடு கூட. ஆவியானவர் நம்மகிட்ட வரணும்னு என்ன காரணத்துக்காக வரணும்னு நினைக்கிறாரு? அவரோடு கூட என்ன செய்யணும்? பேசணும், அதிகமாய் பேசணும், அதிகமாய் பேசணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். மூன்றாவது காரியம் என்னன்னா, அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்கு உங்களுடைய பெருமையோ அல்லனா உங்க பலமோ உங்க பராக்கிரமோ நான் என்கிறதான அந்த சுயம் நமக்குள்ள என்னைக்குமே இராதபடிக்கு ஆவியானவர் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். அந்த சுயம் நமக்குள்ள இராத அளவுக்கு
நம்மளை வச்சு பராக்கிரமம் செய்வதற்கு நம்மளை குறிச்சுதான ஒரு சுய பெருமையோ ஒரு சுயமோ சுபாவமோ நம்மளை எந்த விதத்திலும் கண்ட்ரோல் ஆகக்கூடாதபடிக்கு ஆவியானவர் சுயாதீனமாய் நம்மளை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னா இவன் கிளம்பி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்துல நம்முடைய சுய அறிவு என்ன செஞ்சிடக்கூடாது, இது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பிலிப்புவ அந்த மந்திரி ரதத்துல ஒரு வழியா போயிட்டு இருக்காரு காட்டுக்குள்ள. பிலிப்பை பார்த்து கூப்பிட்டாரு, நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறார். இது ஆவியானவர் நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிலிப்பு தன்னுடைய அறிவையோ தன்னுடைய பலத்தையோ யோசிச்சான்னு வையன், காட்டுக்குள்ள போய் இவர் ஏதோ ஒரு வழி சொல்றாரு, அவர் மெயின் ரோட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மிக சரியாக அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, நீ அங்க போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லும் போது கரெக்டா மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் வந்த உடனே நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏசாயா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உடனே இவர் விளக்கம் சொல்றாரு. உடனடியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு போற வழியிலே தண்ணீருக்கு நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும் பிரியமானவர்களே, நம்மளுடைய சுயமோ சுய அறிவோ நம்முடைய சுய பலமோ ஆவியான ஒரு செயல்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதை விரும்புகிறேன். இப்ப நம்மளுடைய நான் என் பெருமை இதுல எனக்கு பலம் இருக்கு என்பதை எல்லாத்தையும் பூரா அவர் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நீங்க என்னை நடத்துங்க, என்னைய வச்சு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கீங்களோ அது செய்யுங்க. நான் ஒரு கருவி, இந்த கருவியை நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க. சின்ன காரியமா இருந்தாலும் தான், பெரிய காரியமா இருந்தாலும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் இறங்குகிறார், வாசமாகிறார். இந்த சரீரத்துல இறங்குவதற்கு அவருக்கு ஒரு தகுதி வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஒரு மனத்தின் ஆவி, ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நான் காத்திருக்கேன், அன்னைக்குதான் சீஷர்கள் வந்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போய் எருசலேமில் போய் காத்திருங்க அப்படின்னாரு. காத்திருந்தாங்க, 10 நாட்கள் காத்திருந்தாங்க. அபிஷேகத்தின் வல்லமைக்காக காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டு. அப்போ காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வருகிறார். அதிகமான நேரத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆண்டவரே, கண்டிப்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வந்து இறங்குகிறார். 3வது, பராக்கிரமம் செய்வதற்கு என்னைய வச்சு நீங்க செய்வதற்கு நான் ரெடியா இருக்கேன் ஆண்டவரே. என் பலமோ என் அறிவு எதுவுமே கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு புதியதாய் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கண்டிப்பா இப்போ இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் நல்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பதற்கும் ஆண்டவர் பராக்கிரமம் செய்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். இது மாத்திரமல்ல, புதிதாய் அபிஷேகத்தை பற்றி கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, உங்களை குறித்து அபிஷேகத்தின் குறித்தான சந்தேகத்தை எடுத்து சொல்வதற்கும் தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவரே, நல்ல இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு நான் அபிஷேக வல்லமை பிரத்யட்சமாய் நான் பார்க்கணும், இன்னைக்கு அபிஷேகத்தின் வல்லமை நான் பிரத்யட்சமாய் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் அறியணும், நான் ஒருமுகப்படுத்துறேன், உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நேரத்தை நான் ஒதுக்குறேன், நான் அதிகமாய் பேசணும் உம்மோடு கூட. நீங்க அதை விரும்புறீங்க ஆண்டவரே.
நான் பேசுவதற்கு ரெடி ஆகுறேன், நான் ரெடி பண்ணுகிறேன், அதுக்குண்டான நேரத்தையும் நான் ஒதுக்குறேன், உம்மோடு கூட அதிகமாய் பேசுவதற்கு ஒதுக்குறேன். ஆண்டவரே, நீர் அபிஷேகத்தை வருவதற்கு என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் சொன்னீங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் ஒரு கருவி, என்னை தகுதிப்படுத்துங்க. அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற எல்லோருக்கும் தேவன் அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் கருதுகிறார். நிறைவான அபிஷேகத்தினால் இன்னைக்கு நிறைக்க போகிறார். நிறைவான அபிஷேகம் இது இடுப்பளவில், கணுக்கால அளவில் மூழ்கி 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 நிறைவான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த 3 காரியத்தை நீர் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியான அபிஷேகமாய் இருக்கும். ஒப்பு கொடுப்போம். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ ஒப்பு கொடுத்தபடினால உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.